அத்தியாயம் 5. 1987 செப்டம்பர் மாதம். குன்னூர் அருகே உள்ள துவாரமலை கிராமம். பரப்பளவிலும் மனித எண்ணிக்கையிலும் மிக சிறியதோர் ஊர். தெருக்களோடு அமைந்த வீடுகள் எதையும் காண முடியாது. சிறு சிறு எஸ்டேட்டுகளை ஒட்டி 5-6 வீடுகள் கொண்ட குழுக்களாகவே மக்கள் வாழ்ந்து வந்தனர். மின்சாரம் என்னும் வார்த்தையை அறிந்திராதவர்கள். குளிர் என்பது புதிய விஷயம் அல்ல. இருப்பினும் குளிர்காலங்களில் இரவில் வாழ்க்கையை ஓட்டுவதே மிக கடினம். துவாரமலையில் கல்வி கற்பதற்கான எந்த வசதிகளும் இருப்பதாக தெரியவில்லை. கிராமத்தில் இருந்த அனைவருக்கும் அங்கிருந்த எஸ்டேட் வேலைகளை உணவளித்து கொண்டிருந்தது. எந்த அளவு மக்கள் தொகையில் குறைந்திருந்தனரோ அதே அளவு ஒற்றுமையிலும் குறைந்தே காணப்பட்டனர். ஒன்று சேர்ந்து இருப்பது வருடம் ஒருமுறை நடக்கும் குலதெய்வம் மலையம்மன் பூஜைக்கு மட்டுமே. காலகாலமாக துவாரமலை கிராம மக்களின் குலதெய்வம் இந்த மலையம்மன். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு எஸ்டேட்டை ஒட்டி அமைந்திருக்கிறது இந்த மலையம்மன் கோவில். பார்ப்பதற்கு மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் மலையம்மன் நிற்பது போலான ஒரு 15 அடி சிலைக்கு சிறு மேற்கூரை அமைக்கப்பட்டு இருந்தது. எதிரே சில ஈட்டிகளும் சூலாயுதங்களும் தரையில் நட்டு வைக்கப்பட்டிருந்தன. எந்த அளவு கடவுள் நம்பிக்கை இருந்ததோ அந்த அளவு மூட நம்பிக்கைகளும் பில்லி சூனியங்களும் மிகுந்திருந்த காலம் அது. இது போன்ற மூட நம்பிக்கைகளில் சிறிதும் நம்பிக்கையில்லாத கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒருவன் ஆறுமுகம். திருமணமாகி 2 ஆண் குழந்தைகளுக்கு தகப்பன். நிலையான வாழ்க்கை வாழாமல் வேலை கண்ட இடம் வீடாக எண்ணி அங்கேயே வேலை செய்யும் இடங்கள் எல்லாம் குடும்பத்துடன் மாறிக்கொண்டிருந்த ஆறுமுகத்திற்கு கடந்த 6 மாதங்களாக ஒரு நிலையான இடத்தில் வாழும் வரத்தை அளித்தவர் திருச்சாமி ஐயா. எஸ்டேட் பணிகளை கவனிப்பதற்காக ஆறுமுகத்தின் குடும்பத்திற்கு ஒரு சிறிய குடிசையை ஏற்படுத்தி கொடுத்து எஸ்டேட்டில் தங்க வைத்திருப்பவர். பக்கத்து ஊர்க்காரரான 40 வயது திருச்சாமி 6 மாதங்களுக்கு முன்னர் இந்த எஸ்டேட்டை வைத்திருந்த தட்சிணாமூர்த்தியிடம் இருந்து குறைந்த விலைக்கு ஏமாற்றி வாங்கி கொண்டதாக ஊருக்குள் பரவலான பேச்சு. தட்சிணாமூர்த்தியும் ஊரை விட்டு சென்று விட்டதாக ஊருக்குள் செய்தி பரவி இருந்தது. மலையம்மன் கோவிலில் இருந்து மிக அருகில் அமைந்திருந்தது அந்த எஸ்டேட். பரப்பளவில் மிக பெரியது என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு பெரிய இடம்தான். அதன் ஒரு பகுதி சமதளமாகவும் ஏனைய பகுதிகள் மலைச்சரிவாகவும் இருந்தன. சமதள பரப்பில் ஒரு சிறிய பகுதியில் ஆறுமுகத்தின் குடிசை. குளிர் தாங்குவதற்காக குடிசையின் பெரும் பகுதி தகரங்களாலும் மரங்களாலும் உருவாக்கப்பட்டிருந்தது. குடிசைக்கு பின்புறம் 4 மாதங்களுக்கு முன்பு ஆறுமுகத்தின் மனைவி பஞ்சவர்ணம் நட்டு பராமரித்து வரும் மரவள்ளி கிழங்கு செடிகள் நன்கு அடர்ந்து வளர்ந்திருந்தது. அவைகளுக்கு பின்னர் ஒரு 50 மீட்டர் நீளத்திற்கு நெடு நாட்களாக அழிக்காமல் வளரவிடப்பட்ட சில அடசலான காட்டு மரங்களை தொடர்ந்து மலைச்சரிவு ஆரம்பிக்கிறது. வீட்டிற்கு பக்கவாட்டில் வீட்டில் வளர்க்கும் கோழிகளை அடைக்க சிறிய கோழி கூண்டு ஒன்று இருந்தது. பகல் நேரங்களில் ஆறுமுகத்தின் மகன்களுக்கு அந்த கோழிகளை திறந்துவிட்டு பார்த்து கொள்ளுவதே வேலை. ஒவ்வொரு கோழிக்கும் அவர்களுக்கு பிடித்தமான பெயர்களை இட்டு பார்த்து கொண்டிருந்தனர். அந்த சரிவுகளில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலைகளை பராமரிப்பது, தேவையான சமயங்களில் பணி ஆட்களை அழைத்து அவைகளை பறித்து குதிரை வண்டிகளில் ஏற்றி அனுப்பிவிடுவதே ஆறுமுகத்தின் குடும்பத்திற்கு வேலை. திருச்சாமி மாதத்திற்கு ஒரு முறை எஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தாலே பெரிய விஷயம். அவருக்கு இது மட்டும் தொழில் அல்ல. ஆனால் எப்பொழுது வந்தாலும் ஆறுமுகத்தின் மகன்களுக்காக ஏதேனும் வாங்கி வந்து விடுவார். உன் மகன்களுக்காகத்தான் உன்னை இங்கே வச்சிருக்கேன் ஆறுமுகம் என்று அவரை பல முறை கூறியிருக்கிறார். அன்று மாலை வரை அனைத்தும் நன்றாகவே சென்று கொண்டிருந்தன. ஆறுமுகத்தின் பெரிய மகனுக்கு வயது 9, இளைய மகனுக்கு வயது 6. வழக்கத்தை விட அன்று சூரியனை இருள் விரைவாகவே கவ்வியது. சாரலுடன் கலந்த பனிக்காற்று அடிக்கவே 6 மணிக்கெல்லாம் அனைவரும் வீட்டில் அடைந்தனர். ஆறுமுகம் பராமரிக்கும் எஸ்டேட் மற்ற குடியிருப்பு பகுதிகளில் இருந்து தனித்தே இருந்தது. அடுத்த வீட்டை பார்க்க வேண்டுமானால் குறைந்தது 3 மீட்டர் தூரம் கடக்க வேண்டும். இரவு மனைவி செய்திருந்த சோளக்கூளை குடித்துவிட்டு 9 மணிக்கெல்லாம் 4வரும் நித்திரையில் ஆழ்ந்தனர். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த ஆறுமுகத்திற்கு திடீரென விழிப்பு வந்தது. விழித்த கணத்திலேயே காரணத்தை உணர்ந்தார். இயற்கை அன்னை அடிவயிற்றை தட்டி எழுப்பி இருக்கிறாள். மெல்ல எழுந்து இடுப்பில் இருந்த வேஷ்டியை ஒருமுறை அவிழ்த்து கட்டி கொண்டு 2 அடி எடுத்து வைத்தான். வீட்டுக்குள் கும்மிருட்டு.
மெல்ல கைகளை முன்னே வைத்து தடவி சென்று கதவை மெல்ல திறக்க பனிக்காற்று சுல்லென உடம்புக்கு குளிரை கொடுத்தது. நிலவின் வெளிச்சம் போதுமானதாக இல்லை. மேகங்கள் நில ஒளியை தடுத்து இருந்தது. நிலவின் இருப்பிடத்தை கண்டு மணி 2 கடந்திருக்கலாம் என யோகித்தான். மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து குடிலின் பின்பகுதியில் மரவள்ளி கிழங்கு செடிகளுக்கு பின்னே சென்று சிறுநீர் கழித்துவிட்டு திரும்புகையில் காலில் நறுக்கென்று ஏதோ மிதிப்பட்டது. உடனே முழுவதும் காலை கீழே பதிக்காமல் சற்றென்று எடுத்தான். ஐயையோ, ஏதோ தவளைய மிதிச்சிட்டேன் போலிருக்கு என்று நினைத்து கொண்டே மறு அடியை சற்று தள்ளி வைத்தான். மெல்ல நடந்து மறுபடி குடில் கதவை அடைய மனதில் ஏதோ உறுத்தி கொண்டு இருந்தது. எதை மிதித்தோம்? தவளையா, இல்லை வேறு எதுவுமா? எதுவும் பாம்பாக இருக்குமோ என ஒரே குழப்பம். சரி, எதற்கும் ஒரு முறை பார்த்துவிட்டு வரலாம் என முடிவு செய்து வீட்டிற்குள் சென்று அரிக்கன் விளக்கை தேடி பிடித்தான். மனைவி குழந்தைகளுக்கும் தொந்தரவில்லாத வண்ணம் மறுபடி வெளியேறி அரிக்கன் திரியை சற்று மேலேற்றி விட்டு வீட்டின் பின் கதவை அடைந்தான். தரையின் வெளிச்சத்தை பாய்ச்சி அங்குலம் அங்குலமாக தான் முன்பு நின்ற இடத்தில் தேட சற்றென்று ஒரு இடத்தில் பார்வை நிலை கொண்டது. சற்று முன்னரே வெட்டப்பட்ட ஒரு சேவலின் தலை இரத்தத்துடன் அங்கு கிடந்தது. சுற்றி சில மஞ்சள் நிற செவ்வந்தி பூக்கள். ஆறுமுகத்திற்கு சிறிது நேரம் உடலே ஒரு மாதிரியாக ஆனது. யார் இப்படி செய்தது? ஒருவேளை கூண்டிலிருந்து ஏதேனும் கோழி வெளியே வந்து அதனை பூனைகள் இவ்வாறு கொன்றிருக்குமோ? அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அருகிலிருந்த கோழி கூண்டை நோக்கி சென்றான். விளக்கை சற்று கீழே இறக்கி உள்ளே இருந்த கோழிகளை எண்ணி பார்க்க 7 கோழிகளும் சரியாக இருந்தது. மறுபடியும் யோசனையாக இருந்தது. சரி, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்து கொள்ளலாம். இதனை மனைவி ஏதேனும் பார்த்து விட்டால் பெரிய அமர்க்கலம் செய்து விடுவாள் என்று எண்ணி அந்த சேவலின் தலையை கையில் எடுத்து தூரமாக மலைச்சரிவில் எறிந்தான். குழப்பத்துடனே வீட்டு கதவை திறக்க அரிக்கன் ஒளிப்பட்டு ஆறுமுகத்தின் மனைவிக்கு லேசாக விழிப்பு தட்டியது. தூக்க கலக்கத்திலேயே என்னாச்சுங்க என்றவளுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு அரிக்கனை அணைத்துவிட்டு படுத்தான். தூக்கம் வர மறுத்தது. மூளையில் பல யோசனைகள் ஒட்டி கொண்டு இருந்தன. இதனை அப்படியே விட்டு விடலாமா என நினைத்தாலும் ஏன் இந்த தலை இங்கு கிடந்தது என்று கேள்விகள் முன் வந்து நின்றது. தலை எப்படியோ வந்து இருந்தாலும் சுற்றி கிடந்த பூக்கள் எப்படி? பூக்கள் என்றவுடன் சற்றென்று மூளையில் உதித்தது. சில வெளியூர் பயணங்கள் செல்லும் போது மலையம்மனுக்கு நள்ளிரவு பூஜைகள் செய்துவிட்டு செல்லுவது உண்டு. அப்படி ஏதேனும் பலி கொடுக்கப்பட்ட சேவல் தலையை பறவைகள் ஏதேனும் தூக்கி வந்து போட்டிருக்க வேண்டும். சுற்றியிருந்த பூக்கள் ஏதேனும் மாலை நாரில் ஒட்டி கொண்டு வந்திருக்கலாம் என யூகித்தான். காலையில் முதல் வேளையாக மலையம்மன் கோவிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே தூக்கத்தில் ஆழ்ந்தான். அத்தியாயம் 6. சில நொடிகள் மதன் ரேவதியை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்க திடீரென்று மின்சாரம் வந்தது. பட்டென ரேவதி பிடித்திருந்த கையை விடுவித்து கொண்டு வேக வேகமாக வெளியே வந்து இருபுறமும் சுற்றி பார்த்துவிட்டு மொட்டை மாடிக்கு விரைந்தான். சுற்றும் முற்றும் தேட எவரும் கண்ணுக்கு அகப்பட்ட பாடில்லை. அதே வேகத்துடன் படிக்கட்டில் கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர மணி ஐயர் கார் பார்க்கிங்கை ஒட்டிய கிரில் கேட்டை தாளிட்டு மூடிவிட்டு திரும்ப எதிரில் மதன் வியர்க்க விறுவிறுக்க நின்றிருந்தான். என்னாச்சு, ஏன் இப்படி உங்களுக்கு வேர்த்து கொட்டுது என்றார். மூச்சிறைக்க மதன் பதட்டத்துடன், சார் சார் எங்கள் ஃப்ளாட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் வெளியில் ஓடுனாங்க சார். சற்றே பதட்டத்துடன், ஐயையோ என்ன சொல்கிறீங்க? திருடனா? இந்த ஃப்ளாட்டில் இதுவரைக்கும் திருட்டு தொல்லையே இருந்ததில்ல சார். அவன் திருட வந்தானா எதுக்கு வந்தான்னு தெரியல சார். ஓடி வந்தா இந்த வழியாக தான் வந்திருக்கணும். நீங்கள் எவ்வளவு நேரமாக இங்கே இருக்கீங்க? நான் ஒரு 15 நிமிஷமாக இங்கே தான் இருக்கேன். யாரும் அப்படி வரலையே. அப்படின்னா மாடி வழியாக பின்பக்கம் ரயில்வே ட்ராக்கில் குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் வேற ரொம்ப பயந்துட்டா. சாயங்காலத்தில் இருந்து வீட்டுக்குள்ளே யாருமே வரவே இல்லை. அதுக்கு முன்னாலேயே வந்து தான் வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்திருக்கணும். பூட்டின வீட்டுக்குள்ளே எப்படி வந்தான்னு தெரியலை என்று ஒருவித பதட்டத்துடனே கூறிக்கொண்டிருக்க, பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க, அதான் சேஃப் என்று கூறிவிட்டு மெல்ல தனது வீட்டுக்குள் சென்று கதவை சாத்தி கொள்ள மதன் யோசனையுடன் படிக்கட்டில் ஏறி வீட்டிற்கு சென்றான். வீடு முழுவதையுமே இன்னொரு முறை நன்றாக அலசி பார்த்துவிட்டு
தூக்கத்திற்கு செல்ல மணி 12ஐ தாண்டி இருந்தது. ரேவதிக்கு இன்னமும் நடுக்கம் குறையவே இல்லை. மறுநாள் காலை குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்டை பதிவு செய்துவிட்டு அவர்கள் கேட்ட வழக்கமான கேள்விகளுக்கு பதிலளித்துவிட்டு 11 மணி அளவில் வீடு திரும்பினர் மதனும் ரேவதியும். போலீஸ்காரர்களுக்கு இது 10:11 என்பது அவர்கள் அணுகிய தோரணையில் இருந்தே திருடனை கண்டுபிடிக்கப் போகிற எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பதை மதனும் ரேவதியும் நன்றாகவே அறிந்திருந்தனர். மாலை 6 மணி ஆனதும் 2 நாட்களுக்கு முன்னரே சத்தியம் திரையரங்கில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த டிக்கெட் ஞாபகம் வர அடுத்த 2 மணி நேரத்தில் டின்னரை வழியில் முடித்துக்கொண்டு சத்தியம் தியேட்டரை அடைந்திருந்தனர். படம் முடிய இரவு 12:30 ஆகிவிட்டது. கொட்டும் பனியில் 2 வீலரில் பயணம். குளிர் காதை அடைத்தது ரேவதிக்கு. என்னங்க, நீங்கள் இப்படி ஒரு கிளைமேட்டில் இப்படி ஒரு அறுவை படத்துக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு நேற்று வந்த திருடனே மேல், வீட்டிலேயே பேசாமல் இருந்திருந்திருக்கலாம் என்று சொல்லி சிரித்து கொண்டிருந்தாள். வாகனங்கள் அற்ற ஜிஎஸ்டி சாலையில் 80இல் பயணித்த பல்சர் சரியாக 30 நிமிடத்தில் ஃப்ளாட்டை அடைந்தது. முகப்பை அடைந்ததும் ரேவதி கீழே இறங்கி கேட்டை திறந்துவிட்டு செல்போன் டார்ச்சை உயிர்ப்பித்து கொண்டு மாடிப்படிகளை நோக்கி நடக்க ஆரம்பிக்க மதன் பல்சரை மெல்ல போர்ட்டிகோவில் ஏற்றி அதன் மூச்சை நிறுத்தி கொண்டிருந்தான். மெயின்டெனன்ஸ் வேலைகளை செவ்வனே செய்யும் மணி ஐயர் அத்தனை மின் விளக்குகளையும் அணைத்து மாடிப்படிகளை கும் இருட்டுக்குள் மறைத்து வைத்திருந்தார். வீட்டின் சாவி ரேவதியிடமே இருக்க கதவை திறப்பதற்காக மாடிப்படிகளில் மெல்ல மெல்ல வெளிச்சத்தை பாய்ச்சி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்திருந்தாள். ஒரு 7 படிகள் ஏறியதும் ஏதோ ஒரு வித்தியாசமான துர்நாற்றம், எதையோ நெருப்பில் சுட்டதைப் போல. படிகளில் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்து டார்ச்சை கூர்மையாக ஒரு படியின் மேல் பாய்ச்ச தீயில் கருகியதை போன்ற ஒரு மனித கால் தெரிந்தது. பக்கெனு தூக்கி வாரி போட மெல்ல டார்ச்சை மேலே உயர்த்த முக்கால்வாசி கருகிய நிலையில் ஒரு பெண் படிக்கட்டில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து ரேவதியை கூர்மையான கண்ணால் வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருக்க பீல் என்று கத்தினாள். அலறல் சத்தம் கேட்ட மதன் அலறியடித்து கொண்டு ஓடிவர வேக வேகமாக படிகளிலிருந்து கீழே இறங்கிய ரேவதி மதனை இருக்க கட்டி கொண்டு, என்னங்க, படியில் ஏதோ ஒரு பொண்ணு பேய் பேய் என்று நாக்கு குளறியது. அவள் கையில் இருந்த டார்ச்சை வேகமாக புடுங்கி கொண்டு விறுவிறுவென மாடிப்படிகளில் தேடிக்கொண்டே ஏறி மேல் வீட்டு வாசற்படி அருகிலிருந்த சுவிட்சை உயிர்ப்பிக்க பளீரென்ற மின்விளக்கு ஒன்று உயிர் பெற்று மாடிப்படிகளை தெளிவாக கண்ணுக்கு காட்டியது. எவரும் இருப்பதற்கான அறிகுறி கூட மாடிப்படிகளில் தென்படவே இல்லை. ரேவதி, ரேவதி, யாரும் இல்லை பாரு, மேலே வா என கூப்பிட மெல்ல பயத்துடனே ரேவதி மேலேறி வந்து சரியாக ஒரு படிக்கட்டை சுட்டி காண்பித்து, என்னங்க, சத்தியமா இங்கே தான் பார்த்தேன். ஏதோ நெருப்புல கருகுன மாதிரி ரொம்ப கொடூரமான முகத்தோட தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இங்கே இருந்துச்சு. நிஜமா என தன் கண்ணால் கண்டதை மெய்ப்பிக்க முயற்சி செய்தாள். ரேவதி, நீ நேற்று நடந்த சம்பவத்தால் ரொம்ப குழம்பி போயிருக்க. வா, கொஞ்ச நேரம் நிம்மதியாக வந்து படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிடும் என மதன் அழைக்க கண்களின் ஓரத்தில் லேசா கண்ணீர் எட்டி பார்க்க மாடிப்படிகளையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு மேலேறி வீட்டுக்குள் சென்ற போது அருகிலிருந்த வீட்டை பார்க்க அதில் தொங்கிக் கொண்டிருந்த பெரிய பூட்டு ரேவதியை பார்த்து புன்னகைத்தது. படுத்த 7-8 நிமிடத்தில் மதன் நித்திரையில் ஆழ்ந்தான். ரேவதிக்கு மட்டும் ஏனோ தூக்கம் வர மறுத்தது. நேற்று நடந்த சம்பவமும் இன்று படிக்கட்டில் பார்த்த பெண்ணின் முகமும் மாறி மாறி மனதில் வந்து போனது. நேரம் போனதே தெரியவில்லை. தூக்கம் கண்களில் எட்டி பார்க்க மறுத்த நேரத்தில் தொண்டை தாகத்தால் வறண்டு இருந்தது. மெதுவாக எழுந்து அருகிலிருந்த செல்போனில் மணியை பார்க்க அது நள்ளிரவு மணி 3:20 காட்டிக்கொண்டு இருந்தது. மெல்ல எழுந்து மின் விளக்கை உயிர்ப்பித்து விட்டு கிச்சனை நோக்கி நடந்து ஃப்ரிட்ஜிலிருந்து பாட்டிலை எடுத்து ஜில்லென ஐஸ் வாட்டரை தொண்டைக்கு கொடுத்தாள். தாகம் அடங்கிய பின்னர் ஃப்ரிட்ஜை மூடிவிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜ் கதவை மூடும் சத்தத்தை தொடர்ந்து டொங் என்று சத்தமும் தொடர்ந்து கேட்டது. சிறிது நேரம் அமைதியானால் 10 வினாடி இடைவெளியில் மறுபடியும் ஒரு சத்தம் டொங் என்று. ஒருவேளை பின்புறம் இருக்கும் தண்டவாளத்தில் எவரேனும் அடிக்கின்றனரா என பார்க்க கிச்சன் கதவை திறக்க மறுபடியும் டொங்கென்று சத்தம் கேட்டது. ஆனால் அது தண்டவாளத்தில் இருந்து வரவில்லை என்பது மட்டும் உறுதியானது. கதவை மெல்ல சாத்திவிட்டு
அடுத்த ஒலிக்காக காத்திருந்தாள். சில வினாடிகளில் டொங் சந்தேகம் வலுத்தது. மெதுவாக நகர்ந்து காதை மெல்ல 2 வீட்டிற்கும் பொதுவான அந்த சுவற்றின் மேல் வைத்தாள். டொங் என்ற சத்தம் கணீரென கேட்க, நிச்சயமாக சப்தம் பூட்டப்பட்ட அருகில் இருக்கும் அந்த 4வது வீட்டிலிருந்துதான் வருகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டாள். நன்றாக உன்னிப்பாக சுவற்றில் காதை வைத்து கேட்க, சீரான இடைவெளியில் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க, ஏதோ ஒரு சுவற்றையோ அல்லது தளத்தையோ உடைக்கின்ற சத்தம்தான் அது என்பது மட்டும் சரியாக தெரிந்தது. கூடவே அடிவயிற்றில் உச்சகட்ட பயமும் தொற்றிக்கொள்ள வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. அத்தியாயம் 7. இரவு முழுவதும் சிந்தனையிலேயே எப்போது தூங்கினோம் என்பது தெரியாமல் உறங்கிக் கொண்டிருந்த ஆறுமுகத்திற்கு காலை 6:30க்கு மனைவி வரக்காப்பியுடன் எழுப்பும் போதுதான் விழிப்பு வந்தது. என்னங்க, நேரமாகி போச்சு, எழுந்திரிங்க என்று கையில் வைத்திருந்த குவளையை பக்கத்தில் வைத்தாள். உடம்பை சோம்பல் முறித்து கொண்டே எழுந்த ஆறுமுகத்திடம், என்னங்க, எப்பவும் நீங்க தான் என்னை எழுப்பி விடுவீங்க, இன்னைக்கு இப்படி தூங்குறீங்க என்று கேட்க, ராத்திரி சரியா நித்திரை இல்லடி என்று பதில் சொல்லிக்கொண்டே எழுந்து சென்று கதவை திறந்தான். அதிகாலை குளிர் உடம்பில் சுல்லென்று அடித்தாலும் லேசான வெளிச்சமும் சேர்ந்து ஒரு புது உணர்வை தந்தது. 10 நிமிடத்தில் மற்ற வேலைகளை முடித்துவிட்டு கொடியில் தொங்கிய ஒரு பழைய சால்வையை எடுத்து பொருத்தி கொண்டு வெளியில் கிளம்பினான். என்னங்க, இவ்வளவு வெள்ளனவே கிளம்பிட்டேங்க என்று பஞ்சவர்ணம் கேட்க, அடுத்த பறிப்புக்கு நான் போய் ஆளை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு மலையம்மன் கோவிலை நோக்கி நடந்தான். ஏதோ சரியில்லை என்று மட்டும் ஆழ்மனது சொல்லிக்கொண்டே இருந்தது. 5 நிமிட நடையில் பாதையை சுற்றி மலையம்மன் கோவிலை அடைந்தான். சூலாயுதமும் முற்றிலும் காய்ந்து கருகி போன பழைய மாலைகள் ஒரு 5-6 தொங்கிக் கொண்டு இருந்தது. மலையம்மன் பாதத்திலும் சரி கழுத்திலும் சரி சமீபத்தில் சூடப்பட்ட மலர்களோ மாலைகளோ எதுவும் இல்லை. ஆறுமுகத்திற்கு மறுபடியும் மூளைக்குள் குதற ஆரம்பித்தது. உடனே பலிபீடம் அருகில் சென்று பார்க்க சமீபத்தில் எந்த விதமான பலியும் கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. சமீபத்திய இரத்தக்கரைகள் எதுவுமின்றி காணப்பட்டது. சுற்றி முற்றி மண் தரையை ஒருமுறை நோட்டமிட்டான். மலையம்மனை மலைமக்கள் கண்டு கொண்டே பல நாட்கள் ஆகியிருந்தது தெரிந்தது. வந்ததற்கு மலையம்மனை கையெடுத்து கும்பிட்டு விட்டு பாதத்தில் இருந்த விபூதியை சிறிது நெற்றியில் இட்டு கொண்டு புறப்பட்டான். கோயிலில் இருந்து ஒரு 50 அடி நடந்திருப்பான். என்ன ஆறுமுகம், காலையிலே அம்மனை பார்த்துட்டு போக வந்திருக்க, ஏதாவது விசேஷமா? குரல் கேட்டு ஆறுமுகம் திரும்ப 50 வயதான வைத்தியர் குழந்தைசாமி பின்புறம் வந்து கொண்டிருந்தார். உடனே நடையை நிறுத்தி சிறு புன்முறுவல் பூத்துவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அதான் அம்மனை தரிசிச்சுட்டு கிளம்பினேன் என்றான். ஆமா, ராத்திரி என்ன ரொம்ப நேரம் அரிக்கன் விளக்க வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த போலிருக்கு என்றார் குழந்தைசாமி. ஆமாங்கய்யா, உங்களுக்கு எப்படி ஐயா தெரியும்? அட, அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று ராத்திரி நடு சாமத்துக்கு மேலே நம்ம ராமசாமி மையனுக்கு பயங்கர காது வலி, ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிச்சுட்டான். அதான் 2 பச்சளையை பிடுங்கிட்டு போலான்னு இந்த பக்கம் வந்தேன். அம்மன் காட்டுக்கு பக்கத்தில் தான் நிறைய செடி மண்டி கிடக்குதே, வரும்போது பார்த்தேன், யாரோ விளக்கோட நின்னாங்க. சரி, நீயா தான் இருக்கணும்னு நினச்சேன். திரும்ப பச்சளையை பறிச்சுக்கிட்டு போகிற அப்புறமும் வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அதான் ரொம்ப நேரம் நின்னையேன்னு கேட்டேன். ஆமாம், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, சின்னவன் நடுசாமத்தில் வெளிக்கு போகணுன்னு சொன்னான். அதான் அவனை விட்டுட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தேன். சரி சரி, நடுசாமத்தில் இப்படியெல்லாம் வெளியே வந்து நிற்காதீங்கய்யா, ஒத்த வீடாக வேற இருக்குது, காத்து கருப்பு நடமாட்டம் எதுவும் இருக்கும். ஆறுமுகம் சிறு புன்னகையை உதிர்த்து விட்டு, என்னங்கய்யா நீங்களும் இப்படி காத்து கருப்புன்னு பேசிக்கிட்டு என்றான். ஆறுமுகம், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதையா, நீ இப்போ குடியிருக்கிற இடம்தான் 40-50 வருஷத்துக்கு முன்னால் சுடுகாடாக இருந்துச்சாம். எங்கள் ஐயன் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கு. ஏற்கனவே இதை வச்சிருந்த தட்சிணாமூர்த்தி கூட இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கிறதால தான் வித்துட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதையா. சீச்சி, அதெல்லாம் இல்லைங்கய்யா, உங்களை போய் தப்பாக நினைப்பேனா? அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நீங்களும் ஒருத்தர். இனிமே இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஐயா என்று சொல்லி வைத்தியரை கலட்டி விட்டுவிட்டு வீட்டுக்கு நடையை கட்டினான்.
கோழி தலை கிடந்தது மனதுக்கு உறுத்தலாக இருந்தாலும் வைத்தியர் சொன்ன சுடுகாட்டு கதைகளை எண்ணி மனதுக்குள் நகைத்து கொண்டே வீட்டை நோக்கி நடந்தவனுக்கு சிறு அதிர்ச்சி. எஸ்டேட் ஓனர் திருச்சாமி ஐயாவின் குதிரை வண்டி வீட்டின் முன் நின்று கொண்டிருந்தது. என்ன, போன வாரம் தானே எஸ்டேட்டை பார்த்துட்டு போனார். வழக்கமா மாசம் ஒரு தடவை தான் வருவார். இப்போது உடனே இன்னைக்கு வந்திருக்கார். என்ன விஷயமா இருக்கும் என மனதுக்குள் நினைத்து கொண்டே லேசான ஓட்டத்துடன் வீட்டை அடைந்தான். பஞ்சவர்ணம் திருச்சாமி ஐயாவை உட்கார வைத்து வரக்காப்பியை கையில் கொடுத்திருந்தாள். ஆறுமுகத்தின் மகன்கள் இருவரும் திருச்சாமியின் அருகில் நின்று அவர்கள் வாங்கி வந்த ரஸ்க் மற்றும் முறுக்கு பாக்கெட்களை கையில் வைத்திருந்தனர். குதிரை வண்டிக்கு அருகிலேயே திருச்சாமியிடம் வேலை செய்யும் கோவிந்தன் நின்றிருந்தான். இவன் ஏற்கனவே இந்த எஸ்டேட்டை வைத்திருந்த தட்சிணாமூர்த்தியிடம் வேலை செய்தவன். திருச்சாமி இவன் மூலமாகத்தான் குறைந்த விலைக்கு இந்த எஸ்டேட்டை வாங்கியதாக பரவலான பேச்சு. எப்போதும் திருச்சாமியின் நிழல் போலவே கூடவே இருப்பான். வா ஆறுமுகம், என்ன காலையிலே வெளியே கிளம்பிட்ட போலிருக்க என்றார் திருச்சாமி. இல்லை ஐயா, இங்கேதான் பக்கத்தில் ஒரு சின்ன வேலையாக போயிட்டு வந்தேன். நீங்கள் என்னையா இப்படி திடீர்னு என்றான். ஏன் வரக்கூடாதா? ஐயையோ, அதெல்லாம் இல்லைங்க, உங்கள் இடம், நீங்கள் எப்போ வேணும்னாலும் வரலாம் என்றார் சிறிது பயத்துடன். ஒன்றுமில்ல ஆறுமுகம், இந்த பக்கத்தில் ஒரு சின்ன வேலை, அதான் அப்படியே இந்த பக்கம் உன் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து வீட்டின் பின்பக்கம் நடந்து சென்று சுற்றுமுற்றும் பார்த்தான். பரவாயில்லையே, வீட்டை நல்லா சுத்தமாக தான் வச்சிருக்கீங்க. இது என்ன மரவள்ளி கிழங்கா? கிழங்கு புடுங்கும் போது எனக்கும் கொஞ்சம் கொடுப்பா என்றார் லேசாக சிரித்து கொண்டே. என்னங்கய்யா இது, உங்களுக்கு இல்லாததா? அது ஏதோ என் வீட்டுக்காரி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தேயிலை பறிக்கலாம் போல தெரியுதே. 2-3 நாளில் பறித்து அனுப்பிவிடு என்று கூறிவிட்டு கோவிந்தன் கிளம்பலாமா என கூறிக்கொண்டே வண்டிக்கு சென்றார். வண்டி புறப்பட்டு செல்லும் வரை வாசலில் நின்று கொண்டே இருந்த ஆறுமுகம் வண்டி மறைந்த பின் லேசான சோர்வுடன் அருகில் கிடந்த மர முக்காலியில் அமர்ந்தான். ஏங்க, இன்னொரு டம்ளர் காப்பி கொண்டு வரவா என்று பஞ்சவர்ணம் கேட்க, கொண்டு வா என்று சொல்லிக்கொண்டே இரவு நின்ற இடத்தை லேசாக நோட்டமிட்டு கொண்டிருந்தான். பொழுது சாய்ந்தது. அன்றைய நாளும் ஏனைய நாட்களைப் போலவே மந்தமாகவே நகர்ந்தது. டவுனுக்கு செல்ல வேண்டும் என்ற யோசனை கடும் பனியால் தள்ளி போடப்பட்டது. இரவு 9 மணிக்கெல்லாம் உறங்க சென்றாலும் மகன்களுக்கு கதைகள் சொல்லி தூங்க வைப்பதற்குள் மணி 10 தாண்டி இருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதே திடீரென்று யாரோ எழுப்புவது போன்ற உணர்வு. பஞ்சவர்ணம் மிக லேசான குரலில் என்னங்க என்னங்க என்றாள். என்னடி? என்னங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுங்க. அரை தூக்கத்தில் இருந்தவனுக்கு முகத்தில் ஒரு வாளி குளிர்ந்த நீரை கொட்டியதைப் போல தூக்கம் பறந்தோடியது. என்னது சத்தமா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பேசாம படு. இல்லைங்க, ரொம்ப நேரமாக கேட்குது, யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது என்றவுடன் பேச்சை நிறுத்திவிட்டு காதை கூர்மையாக்கினான் ஆறுமுகம். நிசப்தம். அவன் இதயம் துடிக்கும் சத்தமே அவனுக்கே கேட்டது. 20 நொடி 30 நொடி எந்த சத்தமும் கேட்கவில்லை. பஞ்சவர்ணத்தை ஏதாவது சொல்லி திட்டிவிடலாம் என்று நினைக்கும் போது அந்த சத்தம் கேட்டது. யாரோ பேப்பரில் காலை வைப்பது போல, 2 அடி எடுத்து வைப்பது போல சத்தம் கேட்டுவிட்டு பிறகு நின்றது. அதற்கேற்றாற் போல வெளியில் கூட்டில் வைக்கப்பட்டிருந்த கோழிகள் பக் 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 என்று ஒன்றாக சத்தத்தை எழுப்பி நிறுத்தின. வழக்கமாக இரவு நேரத்தில் கோழிகள் பாம்புகளையோ பூனைகளையோ பார்க்கும் போது மட்டுமே ஒலியை எழுப்பும். கேட்டீங்களா, நான் சொன்னேன்ல என்றாள் பஞ்சவர்ணம் மிக மெல்லிய குரலில். உடனே ஆறுமுகம் ஒலி எழுப்பாமல் மெல்ல எழுந்து கைகளால் தடவி தீப்பெட்டியை தேடி எடுத்து அரிக்கன் விளக்கை ஏற்றினான். எழுந்து வெளியில் செல்ல முயலும் போது, இருங்க நானும் வர்றேன் என்றாள் பஞ்சவர்ணம். நீ பேசாம இங்கேயே இரு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ஆறுமுகம் தடுக்க, தனியா போக வேணாம், இருங்க நானும் வர்றேன் என்று கூறிவிட்டு கூடவே எழுந்தாள். கதவை சத்தம் வராமல் மெல்ல திறக்க குளிர் உறைய வைத்தது. மெதுவாக ஆறுமுகம் முன்னே செல்ல பின் தொடர்ந்தாள் பஞ்சவர்ணம். அரிக்கனை நன்கு தலை உயர்த்தி தூக்கி நிறுத்தி மேலோட்டமாக ஒரு முறை சுற்றி பார்த்தான். எவரும் இருப்பதாக தெரியவில்லை. மெதுவாக அடியெடுத்து வைத்து சென்று கோழி கூண்டை பார்த்தான். வெளிச்சத்தை பார்த்த அத்தனை கோழிகளும் கண்களை அகல விரித்து ஒடுங்கியபடி அரிக்கனை வெறித்தது.
மரவள்ளி கிழங்கு செடிகளுக்குள் ஏதாவது இருக்கின்றதா என ஒருமுறை நன்கு பார்த்துவிட்டு திரும்பிய போது பின்னால் இருந்த மரப்புதருக்குள் ஏதோ சலசலவென ஆடும் சத்தம் கேட்க ஆறுமுகத்திற்கும் பஞ்சவர்ணத்திற்கும் உமிழ்நீர் இறங்க மறுத்தது. அதுவரை தனியாக நின்ற பஞ்சவர்ணம் சற்று அருகில் வந்து ஆறுமுகத்தின் கையை பற்றினாள். என்னங்க, வாங்க போயிடலாம், எதுவாக இருந்தாலும் காலையில வந்து பார்த்துக்கலாம் என்றாள். ஏய் சும்மா இருடி, எவனோ நம்ம கிட்ட விளையாட்டை காமிச்சுக்கிட்டு இருக்கான், இரு பார்ப்போம் என்று அருகிலிருந்த ஒரு நீளமான தடியை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கையில் அரிக்கனையும் பிடித்து கொண்டு சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி நகர்ந்தான். மரவள்ளி செடிகளை தாண்டி அந்த புதரை நெருங்க நெருங்க இருவருக்கும் நெஞ்சில் பயம் அதிகரித்து கொண்டே சென்றது. அதுவரை லேசாக அசைந்து கொண்டிருந்த அந்த புதர் செடி ஆறுமுகம் நெருங்க நெருங்க மெல்ல மெல்ல அசைவை நிறுத்தியது. புதருக்கு 5 அடி பக்கத்தில் இருவரும் நின்றபடி மேலும் முன்னேறலாமா வேண்டாமா என்ற யோசனையில் சிறிது நேரம் நின்றிருந்தனர். ஆறுமுகம் கையில் வைத்திருந்த அந்த தடியால் அந்த புதர் செடியை 2-3 தட்டு தட்டினான். எந்த அசைவும் இல்லை. தைரியமாக முன்னேறி அந்த புதர் செடியை கையால் விளக்க அரிக்கன் விளக்கின் ஒளியால் அவன் பார்த்தது கண்களில் கலவரத்தை உண்டு பண்ணியது. கிடப்பது என்னவென்று கண்டுபிடிக்கவே சிறிது நேரம் ஆனது. தலை துண்டிக்கப்பட்ட ஒரு ஆட்டின் உடல், வெட்டப்பட்ட கழுத்திலிருந்து இன்னமும் இரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்க அதன் கால்கள் வழியே லேசான அசைவில் மீதமிருந்த உயிர் வெளியேறி கொண்டிருந்தது. ஆறுமுகம் அரிக்கனை இன்னும் சற்று தூக்கி பிடிக்க அந்த ஆட்டின் உடலுக்கு ஒரு 3 அடி தாண்டி வாய் முழுவதும் சணலால் கட்டப்பட்ட நிலையில் துண்டிக்கப்பட்ட அதன் தலை விழியை திறந்தபடி உயிர் நீத்திருந்தது.